அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். வாழ்க்கையை வளமாக்கறதுக்கு வளைந்து கொடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் மீன ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் குரு சகயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு. அவரோடு தைரியக்காரகன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாரு. அதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ளுவீங்க. இந்த ஆவணி மாதத்தில் எடுத்த முயற்சிகளில் ஓரளவு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய இல்லம் தேடி நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறாரு. அதனால் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை அப்படிங்கிறது பழமொழிக்கு ஏற்ப பொருளாதாரம் மிக திருப்தியாக இருக்கும். கேது 7 இருக்கிறதால வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். கும்பராசியில் செஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் செஞ்சரிக்கும் சூரியன் சனி பகவானை பார்க்குறாரு. இந்த பகை கிரகங்களோட பார்வை இருக்கிறதால உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு எதுவும் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியை பார்க்குறாரு. அதனால ஒரு சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது எதிர்பாராத திருப்பங்களோடு நடக்க போகுது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக முக்கியமான பணிகளை எல்லாத்துலேயும் செய்வீங்க. அதே மாதிரி இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். ஜென்மராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. சனி பகவான் விரயஸ்தானத்தில் அதுவும் வக்ரகதியில் இருக்கிறாரு. வீண் கவலைகளும் குடும்பத்தில் ஒற்றுமையும் முயற்சிகளில் ஏற்படும் தடங்கல்களும் மனதில் விரக்தியை ஏற்படுத்தலாம். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைச்சிக்குங்க. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாரு. அதனால் ஆரோக்கிய குறைவு, அலுவலக பணியிலிருந்து சில நாட்கள் ஓய்வு அப்படிங்கிறது இருக்கும். காரணம் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது வரலாம். நெருங்கிய உறவினர்களோட ஒற்றுமை குறையும், மன நிம்மதியும் அதனால் பாதிக்கப்படும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு விலகி சென்ற உடன்பிறப்புகள்லாம் விரும்பி இணைவாங்க. நீங்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். அதே நேரத்தில் முக்கிய புள்ளிகளோட ஒத்துழைப்பு இந்த மாதத்தில் கிடைக்கிறதால வருமானம் அப்படிங்கிறது உயரும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவங்கெல்லாம் விலகுவாங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம்லாம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில். ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாயும் போகிறாரு. சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுது தொட்டது துளங்கும், தொழில நல்ல முன்னேற்றம் அப்படின்னு ஒரு பழமொழி. அதனால் வெற்றிக்குரிய செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் மட்டுமில்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் கை நழுவி போன வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் அதிகரித்து பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும். ஆவணி மாதம் 15ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறது உங்களுக்கு யோகமான அமைப்பு. மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் உண்டு. வீடு, இடம் வாங்கும் முயற்சிகள்லாம் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வாசல் தேடி வரன் அப்படிங்கிறது வர தொடங்கும்.
உத்தியோகத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதாலும் 7 சனி காலம் நடைபெறுவதாலும் வேலை பார்க்கும் இடத்துலையும் சரி பணிகள்லையும் சரி கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் உயர் அதிகாரிகளோடு பழகுவதில் அளவோடு இருக்கணும். சக ஊழியர்களோடு உங்களுடைய சொந்த பிரச்சனைகளையோ உயர் அதிகாரிகளை பற்றியோ பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் மீனராசிக்காரர்கள்லாம் நீங்கள் சேரக்கூடிய நிறுவனம் பற்றி நல்லா விசாரித்து அதன் பிறகு அந்த நிறுவனத்தில் சேரத்துக்கு முயற்சி செய்யுங்க. தொழில் வியாபாரத்திலலாம் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திப்பீங்க. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களோட விலை அப்படிங்கிறது திடீரென உயர்வதால் விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சந்தை நிலவரம் திடீரென மாறுவதால் உங்களுடைய பொருட்களின் விலைகளையும் நீங்கள் முன்கூட்டியே நிர்ணயிக்கணும். புதிய கிளைகளில் திறப்பதை தற்போதைக்கு ஒத்தி போடுங்க. ஏற்றுமதி துறையினர்கள்லாம் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பண இழப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை கலைத்துறையினருக்கெல்லாம் இருக்கும். வருமானம் குறைவதால் வாய்ப்புகளும் ஓரளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளில் சற்று குறைவான வருமானம் தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதத்தை முயற்சி செய்யுங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்களிடையே செல்வாக்கு அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். மேலெடுத்த தலைவர்களே கட்சி பணியிலிருந்து சிறிதாக விலகி நிற்பதை நீங்களே பார்ப்பீங்க. இதை கண்டு கட்சி பிரமுகர்களும் இதை கண்டும் காணாமல் போகிறது தான் நல்லது. அதனால் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபடாமல் சற்று ஒதுங்கி இருங்க. மாணவர்களுக்கெல்லாம் தேர்வு சமயங்களில் படித்தது நினைவில் இல்லாமல் போகலாம். குடும்ப நிலையும் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும். எக்காரணத்தை கொண்டு பிற மாணவர்களோடு நெருங்கி பழகுவது, இரவில் தனியே வெளியில் செல்லுவதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். பெண்கள்லாம் அனைத்து விஷயங்களையும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 7 சனி அப்படிங்கிறது தற்போது நடந்துக்கிட்டு இருக்குது. அதிக அளவில் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால கணவரோடு அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏற்படலாம். இது குடும்ப நலனுக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை சீராக பராமரிக்கிறது நல்லது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் இந்த மாதத்தில் சாதகமாக இல்லை. அவரோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறார். அதனால் திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிக்கணும். புதிய முயற்சிகளில் குரு பகவானோட பார்வையும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால மனதில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் எல்லாமே நீங்கும். கூட்டுத்தொழில் லாபம் அப்படிங்கிறது உண்டு. பெரிய அளவில் முதலீடு செய்து நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலை இனிமேல் இருக்காது. குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் கோயில் வேண்டுதல்களை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. மனதில் புதிய உற்சாகம் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சூரியனால இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடி பாதிப்பு எல்லாமே குறைய போகுது. உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை இதெல்லாமே குறையும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. தொழில் போட்டியாளர்கள்லாம் பலமிழந்து வழக்கு விவகாரங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது தான் கிடைக்கும். நிறைவேறாமல் போன வேலை இந்த மாதத்தில் நடக்க போகுது. மறுமணத்திற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட துணை அப்படிங்கிறது அமையும். குடும்பத்தில் சங்கடம் தோன்றும் அப்படிங்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முற்பகுதியில் மன ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் அது உங்களுடைய பொருளாதார நிலை எந்த வகையிலையும் பாதிக்காது. வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மாணவர்கள்லாம் படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. குருவின் பார்வையால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை துணையோடு குருவின் பார்வையால் திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு அப்படிங்கிறதே கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. ராசிக்குள்ளேயே ராகு சஞ்சரிக்கிறாரு. அதனால் எதிர்பாலினத்தவரின் சூழ்ச்சி வலைக்குள்ள சிலர் சிக்கலாம். சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். தேவையில்லாமல் வெளியில் செல்வதை இந்த மாதத்தில் குறைச்சிக்குங்க. தரக்குறைவான நண்பர்களோடு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம்